அனைவருக்கும் இரவு வணக்கம். இப்போ நம்ம குளுத்துற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். இரவு 9 மணி ஆயிடுச்சு. நம்ம போக வேண்டிய ட்ரெயின் மதுரை ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறோம். தூக்கம் போட்டு எழுப்பிட்டோம். மணி 3:15 மதுரை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துவிட்டோம். இங்கே இருந்து காலமே 6:40க்கு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஃப்ரெண்டில் எல்லாம் போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். இங்கே மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிறைய வேலை நடக்கு பாருங்கள். இங்கே ஒரு சர்ச்சு தெரியல. இந்த சர்ச்சு பக்கத்தில் தான் பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது. நம்ம பேருந்து நிலையம் வர போய்கிட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவோம். பல வருடங்களுக்கு முன்பு மதுரை இசை காலேஜில் படிக்கிற டைமில் இந்த ட்ரெயினில் தான் வந்து இறங்கி இங்கேருந்து பசுமலைக்கு போவோம். பசுமலையில் தான் அந்த இசை கல்லூரி இருக்குது, தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி. பல வருடங்கள் பிறகு இப்போ திருப்பி இப்போ வந்திருக்கோம். இப்போது இந்த பேருந்து நிலையத்தை நல்ல வடிவமைச்சிருக்காங்க. நாம் திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். இங்கேருந்து 40 ரூபா டிக்கெட்டு. நம்ம குளுத்தூர்லேருந்து மதுரைக்கு 100 ரூபா தான் ஆகுது டிக்கெட் சார்ஜு. இங்கெல்லாம் நம்ம ட்ரெயின் வந்து 3வது பிளாட்ஃபாரத்தில் இன்றைக்கு வருது. நாம் 3வது பிளாட்ஃபாரத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த காலை நேரத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் வர்றது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல அனுபவம் பாருங்கள். நேரம் இப்போ வந்து 6 மணி ஆயிடுச்சு. நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். இப்போ மணி 6:40 ஆயிடுச்சு. நம்ம வண்டி புறப்பட்டுருச்சு. இனி வந்து போகிற ஸ்டாப் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிடுவோம். இந்த முதல் ஸ்டாப் வந்துருச்சு பாருங்கள். இங்கே மதுரையில் இருந்து நமக்கு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் வந்து 161 கிலோமீட்டர் வருது. ஆனால் இதுக்கு உள்ளாடி 16 ஸ்டாப்பு வந்துருக்கு பாருங்கள். 16 ஸ்டாப் வருது. எல்லாம் சின்ன ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குள்ளாடி ஒவ்வொரு ஸ்டாப் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு நின்றுட்டு அந்த ஒவ்வொரு நிறுத்தங்களும் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் அழகை ரொம்ப ரசிச்சுட்டு போகலாம். இப்போ சிலைமான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த பகுதியெல்லாம் நல்ல வெப்பமான பகுதி தான். ஆனால் இந்த காலை வேளையில் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு பார்த்திங்களா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நேரம் 7:20 திருப்புவனம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வெப்பமான பகுதியானாலும் இங்கே தண்ணி வசதி இருக்குது பாருங்கள். இந்த விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த தென்னை மரங்களை இந்த ட்ரெயின் பயணம் செய்து ரசிக்கிறது அது விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம்தான். இந்த இடத்த பார்க்கும்போது உண்மையில் ஒரு காட்டு பகுதிக்குள்ளாடி வந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ நம்ம திருப்பச்செத்தி ரயில்வே நிலையம் வந்துட்டோம். ட்ரெயின் இப்போ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பக்கம்லாம் ரொம்ப
விவசாய நிலங்கள் இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் வீடெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இதில் ஒரு மேம்பாலம் வந்துருச்சு. இது எந்த இடம்னு தெரியலை. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப மெதுவாக தான் இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு ஸ்டாப் வரனால. இது மானாமதுரை சந்திப்பு. இது கொஞ்சம் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தான். கொஞ்சம் ரொம்ப பெருசு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த மத்தியான டைமெல்லாம் வந்து கரிஞ்சி தான் போயிடுவோம் போல். அவ்வளோ வெப்பமாக தான் இருக்கும். மரங்களும் இல்லை இந்த இடத்துல. இந்த ட்ரெயினில் பயணம் செய்கிற டைமில் இந்த ட்ரெயின் எல்லாம் வளைஞ்சி போகும் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடில் வந்து தண்ணியெல்லாம் போகிறது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் கண்டிப்பாக இந்த இயற்கையெல்லாம் ரசிக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு முறை வரலாம். ஏன்னா ரொம்ப பட்ஜெட்லியாக தான் இருக்கும். அதுவும் மதுரையிலேருந்து இந்த காலமே 7:40 இந்த ட்ரெயினில் வாங்க. இதுக்கு பிறகு மத்தியானம் வேறு ட்ரெயின் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட இந்த ட்ரெயினில் வர்றது ரொம்ப நல்லது. இது சூடியூர் இன்னும் ஒரு ரயில் நிலையம் 8:10. இந்த இடத்துல இங்கே நிறைய வீடுலாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இந்த ட்ரெயினில் இருந்து ரசிச்சுட்டு போகிறதுக்கு. என்ன பக்கத்தில் தண்ணியும் ஓடுது. ஆனால் இது நல்ல தண்ணி மாதிரி தெரியலை. ஆனாலும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணியும் இந்த ட்ரெயின், இந்த ரயில்வே பாலம், அப்புறம் இந்த வீடு எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வந்துவிட்டோம். அப்புறமா இந்த மதுரையிலேருந்து நம்ம ட்ரெயினில் வர்ற டைமில் கண்டிப்பாக வலது பக்கம் இருக்கிற மாதிரி வாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இயற்கை இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பக்கம் வெயில் அடிக்கலை. இடது பக்கத்தில் இப்போ நல்ல வெயிலாக இருக்குது.
இங்கே விவசாயம் செய்ய உழுது போட்டிருக்காங்க இந்த நிலத்தை. இது சத்திரக்குடி ரயில்வே ஸ்டேஷன். ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன். மணி 9 ஆக போகுது பாருங்கள். இந்த ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எங்குமே வேலை நடக்கு, எல்லா ஸ்டேஷன்லேயுமே வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த வேப்ப மரங்களும் இன்னும் இந்த வேப்ப மரம்லாம் ரொம்ப பெருசாக வளரும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே எல்லாம் இனி பனை மரம் தான் நிறைய நிற்கி பாருங்க. அதிகமாக நிற்கிது இந்த இடங்கள்லாம். இந்த வலது பக்கத்தில் ஒரு ரோடு போகுது பாருங்கள், ரொம்ப வளைவாக போயிட்டே இருக்கு. இந்த ரோட்டில் நம்ம டூ வீலரில் வந்து இந்த ட்ரெயின் போகிற ரசித்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயில் திருவிழா ஏதோ நடக்குது போல். என்ன பெரிய கிரவுண்டு. இங்கே வந்து இரவு நேரத்தில் இந்த திருவிழா எல்லாம் ப்ரோக்ராம் நடக்குமோ ரொம்ப அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. பனை மரங்களின் கூட்டம் தான் பாருங்க. இங்கே என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் நம்ம நண்பர்களுடன் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது எப்படி இருக்கும். இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன வீடு இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓவியம் தீட்டி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள்.
இது உச்சிப்புலி ரயில்வே நிலையம். திரும்பவும் ட்ரெயின் ரொம்ப வேகமாக போகுது பாருங்கள். நல்ல அழகாக இருக்குது ரசிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டியே ஒரு ரோடும் போயிட்டுருக்கு பாருங்கள். இது மண்டபம் ரயில்வே நிலையம். அந்த ரோடு வழியாக தான் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துலேருந்து திருநெல்வேலி இந்த பக்கம் வர்ற பஸ் எல்லாம் வர்ற ரூட்டுன்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு 16 ரயில்வே ஸ்டேஷன் நிறுத்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஸ்டேஷன் மட்டும்தான் நமக்கு வலது பக்கத்தில் இருக்குது. மீதி எல்லாமே இடது பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பனைமர கூட்டங்கள். தூரத்தில் கடல் தெரியுது பாருங்கள். நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருந்த பகுதி வந்துருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம கடலுக்கு மேலே இந்த பாலத்தில் போயிட்டுருக்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்தில் ரோடு, பஸ் போகிற ரோடு. இதுதான் பழைய ரயில்வே ட்ராக்கு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இதை ரசிக்கிறதுக்கு தான் நமக்கு அங்கேருந்து வலது பக்கத்துலேயே சீட்டை பிடிச்சா இந்த பக்கம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பர். இங்கே பாருங்கள், கடலில் கீழே அந்த கீழ் மட்டும் கூட நல்லா அழகாக தெரியுது. இதில் ஆழம் இல்லா பகுதி போல் இருக்குது. ரொம்ப நிறைய கல்லெல்லாம் போட்டு நிறுத்தி விட்டுருக்காங்க போல். இந்த கல்லெல்லாம் நமக்கு தெரியும், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இங்கே பாருங்கள். ஓ சூப்பர். இதை பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் இந்த ட்ரெயினில் வர்றாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. மேம்பாலத்தில் போகிற அந்த பஸ்ஸும் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல தான் இந்த கப்பல் வர்ற டைமில் இந்த பாலத்தை உயர்த்தி இந்த வழியாகத்தான் இந்த வழியாக வர கப்பல்களெல்லாம் போகும். கப்பல் வர நாட்களில் பார்த்து நம்ம அந்த மேம்பாலத்தில் நிற்கணும் பாருங்கள். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பர்.
கடலுக்கு மேலே இங்கே ட்ரெயின் போயிட்டுருக்கு, அந்த பக்கத்தில் பஸ்ஸு போயிட்டுருக்கு, இடையில ஒரு பழைய ரயில்வே பாலம் இருக்குது. இதில் கீழ்ப்பகுதியில் வேறு நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. சின்ன சின்ன போட்டில் எல்லாம் வந்து பக்கத்தில். ஓ சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம், நம்ம பகுதியிலலாம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஏரியாவை கண்டிப்பாக ஒருக்கேன் இந்த ட்ரெயினில் பயணம் செய்து இதை ரசிங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது பாம்பன் ரயில்வே நிறுத்தம். ஆனால் இங்கே வந்து ட்ரெயின் வந்து நிறுத்தலை. இந்த இடங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குப்பாங்க. ஏன்னா மணல், அப்புறம் இந்த பனை மரங்கள், இந்த இந்த ஏரியா அப்படி ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்தில் வேறு கடல் பரப்பு தெரியுது. இதெல்லாம் ஒரு சேராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நாம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளாடி வந்துட்டோம். மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த ட்ரெயினில் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் போனதே தெரியல பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்து. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இந்த ராமேஸ்வரம் புண்ணிய தீர்த்தம், அப்புறம் ஒரு போட்டிங் அது சேர்த்து போடலான்னு இருக்கோம். இப்போ மணி காலை 10:05 ஆயிடுச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.